பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டும் விடுமுறை வேதாகமப்பள்ளி நடைபெற கர்த்தர் சித்தம் செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை அன்பின் விருந்தாக விடுமுறை வேதாகமப்பள்ளி நினைவு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை ஆண்டவரை நினைவுபடுத்தும் விதமாக பெற்றோர் தங்களால் இயன்ற ஆகாரங்களை செய்து கொடுத்து இருக்கிறார்கள் ஐயா. அதை பிள்ளைகள் உட்கொள்ளுகின்ற பொழுது தேவக்கருவு இருக்கட்டும். ஒருவருக்கு ஒருவர் பிதாவே அதை பகிர்ந்து உண்ணுகின்ற அந்த அன்பை இயேசுவினுடைய அன்பாய் அவர்கள் காணும்படியாக வேதத்தின் அந்த ரகசியங்களை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு நல்ல புது பலனை நீத்தார். பெற்றோர்களையும் தொடர்ந்து ஆசூரி எங்களை எல்லாம் தாழ்த்துகின்றோம். எல்லாம் எழுந்து திரவமாய் நடைபெற கர்த்தர் உதவி செய்தல வேண்டும் என்று இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சிறு பிள்ளைகள் இடத்திலே வந்தபோது சீசர்களை அதட்டினார்கள். சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருவது இடம் கொடுங்கள் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதித்து என்று சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கிறார். அந்த ஓய்சி திருச்சபையிலும் ஒன்பதாயிரம் முழங்கால் பண்ணியிருக்கிற அர்ப்பணித்த எல்லா பிள்ளைகளையும் நீர் நேசிக்கிறீர் சுவாமி. கடந்த 8 நாட்கள் பிள்ளைகள் அருமையாய் நல்ல வேத பாடல்களை கற்றுக்கொண்டார்கள். ஐயா பின்னி அந்த தீமை பிரகாரமாக 3 காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம். அதை பிள்ளைகளை பெற்றோர்கள் கடைபிடிக்கணும்னு சொன்னார். இந்த 3 சத்தியங்களை பிள்ளைகள் இதயத்திலே பதித்தவளாய் கடந்து சொல்லட்டும். இதை பொறுப்போடு ஏற்றுக்கொண்ட இடத்துல டீச்சர்ஸை ஒவ்வொரு கிளாஸ்லையும் டீச்சர்ஸ் கத்துற ஆசிரியர் டைரக்டரை கத்துற
ஆஸ்வதிங்க. இதுக்கு பின்னால இருந்து பல சேவைகளை செய்த அருமையான வாலண்டியர்ஸை ஆஸ்வதிங்க. கன்வீனரை கர்த்தர் ஆஸ்வதிங்க. பேராயரை கர்த்தர் ஆஸ்வதிங்க. விசேஷமாய் அறியாத பிரஜாதி மக்கள் ஆண்டவரே ஆலயத்திலே வந்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை அபிஷேக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம் இந்த நாட்களில் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நல்ல தெய்வீக ஞானத்தை பெற்று கல்வியிலும் விளையாட்டிலும் மற்ற எல்லா காரியங்களும் பிள்ளைகள் சிறந்து விளங்க ஒரு விசேஷ அபிஷேகத்தை பிள்ளைகளை ஊற்றுவீராக ஆண்டவரே. பிள்ளைகள் கல்வியிலே சிறந்து விளங்கணும், சமூக சேவையிலே சிறந்து விளங்கணும், திருச்சபையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தருடைய கிருபையில பலப்படணும். ஆண்டவரே மோசேயை போல யோசுவாவை போல பவுலை போல பிள்ளைகள் எழுதி பிரகாசிக்கணும். ஓஎஸ்சி திருச்சபையும் சண்டேஸ்வர் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. புதிதாக இருந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை நாங்கள் மெய்யாகவே கண்டோம், கழிவுறோம். பிரைஸுக்கும் ஆண்டவரே கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் உதவி செய்த எல்லா குடும்பத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வாலண்டியர்ஸ் ஆசீர்வதிங்க. எல்லாரும் நம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் தொடர்ந்து ஓய்நாளே ஆலயத்தில் வந்து இன்னும் அதிகமாக கர்த்தரை பற்றி அறிந்து இயேசு நல்லவர், இயேசு நேசிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் என்பதை பிள்ளைகள் அதிகமாய் இங்கே வந்து கற்றுக்கொண்டு அதனை பெருக வளர கிருபையிட்டார். 6 நாள் முதல் மட்டும் நடத்தும் தேவன் வருகிற நாட்கள் பெரிய காரியங்களை ஓய்சித்து விசேஷமாய் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ஆண்டவர் செய்து உடைய நாமத்தை மையப்பட்டு பேராயருடைய குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வதி, மூத்தர் குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வதிங்க, நீக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வதிங்க. எல்லாரும் இப்படி கர்த்தரை தாங்குகிறோம். இயேசுவின் நாமத்தை மிக தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். உலகத்தாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சிநேகம் வந்தது நம் அனைவரோடு கூட விசேஷமாய் இந்த டிபிஎஸ்ல புதிதாக வந்து ஆண்டுடைய பாடலை கற்றுக்கொண்ட அருமையான எல்லா பிள்ளைகளையும் புது பிள்ளைகளும் கண்டு இந்த வருகை வரை நாம் காத்து ஆண்டவருடைய பிரசன்னம் நிலைத்திருப்பதாக.